பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் பல்லடம் கொலை வழக்கில் ஏற்கனவே 5 தனிப்படைகள் விசாரணைக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மேலும் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான பிசினஸ் ஆரம்பிக்க இடமெல்லாம் இல்லைன்னு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே டெரகோட்டா பிசினஸ் செஞ்சு வருஷம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஹரிதாஸ். ஹரிதாஸ், வணக்கம். கூடுதலாக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. விசாரணை எந்த வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது? விரிவான தகவல் என்ன? பல்லடம் படுகொலை சம்பவத்தை தொடர்ந்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. முக்கிய காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர், தாய், தந்தை, மகன் மூவரும் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். தற்பொழுது இந்த வழக்கு விசாரணையானது ஏற்கனவே 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்த சூழ்நிலையில் கோவை மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் இன்று சம்பவ இடத்திற்கு வருகை தந்து படுகொலைகள் எவ்வாறு நடைபெற்றது, எப்போது நடைபெற்றது, யார் யார் பார்த்தார்கள், அறிக்கையின் மூலம் அனைவரும் ஆய்வு வைத்து விசாரணை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட காவல்துறையினருக்கு பல்வேறு அறிவுரைகளையும் வழங்கியுள்ளார். முக்கிய காரணம் என்றால் ஏற்கனவே மேற்கு மண்டல ஐஜியாக உள்ள செந்தில்குமார் ஏற்கனவே கோவை மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றியவர், திறம்பட செயல்பட்டவர். பல்வேறு வழக்குகளில் குற்றவாளிகளை விரைந்து நடவடிக்கை எடுத்து துரிதமாக கைது செய்துள்ளார். அதன் அடிப்படையில் அவருடைய விசாரணையானது புதிய கோணத்திலும் நகர்வுக்கு சென்றுள்ளது. அவர் மேலும் கூடுதலாக 2 தனிப்படைகளையும் அமைத்துள்ளார். அதே போல ஒரு சிறப்பு குழுவும் அமைத்துள்ளார். முக்கிய காரணம் என்னவென்றால் இறந்த செந்தில்குமாரின் தொலைபேசி எங்கே போனது என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போது அவருடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டவர்கள் யார் யார், கடந்த 10 நாட்களாக அவர் யாருடன் தொடர்பு கொண்டிருந்தார், அவருக்கு யார் அழைத்தார்கள், இவர் யாரை அழைத்தார், அவர் நேற்று இங்கு இரவு வருவதற்கு காரணம் என்ன, அதே போல சவரச்செல்வாளி இன்று அதிகாலை அங்கு வந்தது ஏன் என்பது குறித்தெல்லாம் விசாரிப்பதற்காக 2 குழுக்களை அமைத்துள்ளார். அதே போல அவருடைய தொலைபேசி மற்றும் கிடைக்கப் பெற்றுள்ள சிசிடிவி காட்சிகள், கடந்த 10 நாட்களாக இந்த பகுதிக்குள் வந்து சென்ற வாகனங்கள், அந்த வாகனங்கள் எங்கிருந்து வந்தன என்பது குறித்தெல்லாம் விசாரிப்பதற்காக 2 சிறப்பு குழுக்களையும் அவர் அமைத்துள்ளதாக தந்தி தொலைக்காட்சிக்கு பிரத்யேக தகவலை அளித்துள்ளார். அந்த குழுக்கள் முற்றிலுமாக கிடைக்கப்படும் சிசிடிவி காட்சிகள், மாவட்ட போலீசாரிலிருந்து கிடைக்கப்படும் காட்சிகள் போன்ற அனைத்து காட்சிகளையும் வைத்து, அதே போல அவருடைய செல்போன் எண்ணிலிருந்து தொடர்பு கொண்ட நபர் எண்கள், தொலைபேசி எண்கள் வாயிலாக அவர்களிடம் தொடர்பு கொண்டு அவர்களை விசாரிப்பதற்காக மட்டுமே அந்த 2 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து மேற்கு மண்டல ஐஜி கூறுகையில், கடந்த 1.5 மாதத்துக்கு முன்னர் வரை வெளியில் இருந்து 2 பேர் இந்த தோட்டத்திலேயே தங்கியிருந்து கணவன் மனைவி வேலை செய்துள்ளனர். அவர்களை விசாரிப்பதற்காக அவர்கள் எங்கிருக்கிறார்கள், திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறுகிறார்கள். அங்கேயும் ஒரு போலீசார் அடங்கிய ஒரு குழுவினர் அங்கேயும் சென்றுள்ளனர். அவர்களையும் அழைத்து விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளோம். எவ்வளவு சீக்கிரமாக இந்த வழக்கு விசாரணையை முடிக்க முடியுமோ, யார் கொலையாளிகளோ அவர்கள் இந்த மாவட்டத்தை விட்டு வெளியில் செல்லாத வகையில் அனைத்து பகுதிகளிலுமே நாங்கள் சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளோம். காலை முதலே இந்த தகவல் கிடைக்கப்பட்டவுடன் சோதனை செயல்படுத்தும். தற்போது கூடுதலாக அருகாமையில் உள்ள மாவட்டங்களுக்கும் நாங்கள் சுற்றறிக்கை அனுப்பி அந்த மாவட்ட போலீசாரையும் துரிதமாக நடவடிக்கை எடுப்பதற்காக சோதனை சாவடிகள், அதே போல பல்வேறு முக்கிய இடங்கள், முக்கிய சந்திப்புகள் போன்ற இடங்களில் எல்லாம் விசாரணை துறையிலும் ஏற்கனவே இது போன்ற கொலை சம்பவங்கள் ஈடுபட்டுள்ள நபர்கள் எங்கிருக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள், அதனை மறைமுகமாக கண்காணிப்பதற்காகவும் நாங்கள் உத்தரவிட்டுள்ளோம். கூடிய விரைவில் குற்றவாளிகளை கைது செய்வது விடுவோம் என்றும் தெரிவித்தனர். மேலும் இதில் கூடுதலான சிறப்பான விஷயம் என்னவென்றால், சவரத் தொழிலாளி வழக்கமாக 7-8 நாட்களுக்கு ஒரு முறை அந்த வீட்டுக்கு அந்த பகுதியில் உள்ள தோட்டங்களுக்கு வந்து சவரம் செய்துவிட்டு செல்வது வழக்கம். அதன் அடிப்படையில் அவர் வழக்கமாக இயல்பாக இன்று அவர் தானாகவே இங்கே இவரது தோட்டத்துக்கு, தெய்வ சிகாமணி தோட்டத்துக்கு வந்துள்ளார். அப்பொழுதுதான் அவர் இந்த கொலை சம்பவத்தை பார்த்துள்ளார். அவர் முன்னதாக கூப்பிட்டு பார்த்துள்ளார். அந்த ஆட்டோ ஒன்று நின்று இருக்கும் வழக்கமாக. அப்போது யாரும் வராத காரணத்தால் உள்ளே சென்று பார்த்த போதுதான் தெய்வ சிகாமணி தலையில் பலத்த காயத்துடன் அடிபட்டு உயிரிழந்து வந்தார். இதை பார்த்து அவரை எடுத்துக் கொண்டு அருகாமையில் உள்ள தோட்டத்திற்கு சென்று அங்கு உள்ளவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அந்த வீட்டின் வெளிப்புறமாக கதவு சாலையிடப்பட்டிருந்தது. அதை திறந்து பார்த்த போதுதான் உள்ளே இருவரும், அதாவது செந்தில்குமார் மற்றும் அலமேலு இருவருமே படுகொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதில் மேலும் ஒரு கூடுதலான தகவல் என்றால் 3 நபர்களையுமே தலையில் பலமாக தாக்கித்தான் கொலையாளிகள் கொலை செய்து விட்டு தப்பிச் சென்றுள்ளனர். மேலும் அந்த வீட்டில் இருந்த புத்தகங்கள், பீராவில் இருந்த பொருட்கள் அனைத்தும் சிதறி கிடப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்துள்ளது. இந்த கொலையானது திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் ஏற்கனவே இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்ற கொலையாளிகள், அதே போல அதற்கு உதவியாக இருந்தவர்கள் இவர்களையும் ஒரு வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். அதே போல சிசிடிவி காட்சிகள் எடுப்பதற்காக மற்ற ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது தவிர இந்த கொலை சம்பந்தமாக ஒரு 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட இந்த கொலைக்காக மட்டும் 7-8 குழுவினர் தீவிர விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர். வெகு விரைவில் குற்றவாளிகளை பிடித்து வருவதாகவும் ஐஜி செந்தில்குமார் நம்மிடம் தகவல் தெரிவித்துள்ளார். தற்பொழுது இந்த விசாரணையானது ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்றுள்ளது. அவருடைய செல்போன் வேறு ஏதேனும் பகுதியில் ஆன் செய்யப்பட்டுள்ளதா, வேறு சிம் கார்டுகள் பொறுக்கி வேறு யாருக்காவது தொடர்பு கொள்ளப்பட்டுள்ளதா, உடனடியாக குற்றவாளிகளை பிடித்துவிட
பெரிய வாய்ப்பு உள்ளது. தற்போது வரை அவருடைய செல்போன் எங்கே சென்றது என்பது தெரியவில்லை. அவர் 2 செல்போன் உபயோகப்படுத்தியதாகவும் ஒரு தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளது. அப்படி 2 செல்போன்கள் உபயோகப்படுத்தியிருந்தால் வேறு ஒரு செல்போன் எங்கே என்பது குறித்து விசாரணை போலீசார் தேவைப்படும். தற்போது உடற்கூறாய்வு முடிந்த பின்னர் அவர்களுடைய செந்தில்குமாருக்கு ஒரு சகோதரி இருக்கிறார். அவரை வைத்து அடுத்த கட்டமாக விசாரணையை தொடங்க உள்ளதாக தெரிவித்தனர். உடற்கூறாய்வு இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் முடிந்து உடனே அடக்கம் செய்ய வாய்ப்புள்ளது. தற்போது அவருடைய இல்லத்தில் அவரது உறவினர்கள் கிட்டத்தட்ட சுமார் 500க்கும் மேற்பட்டோர் குடும்பியிருக்கின்றனர். ஒரு பதற்றமான சூழலே நிலவுகிறது. இந்த கூடுதலாக 2 தனிப்படைகள் அமைப்பு ஒரு சிறப்பு குழு அமைப்பு என்பது விசாரணை அடுத்த கட்ட நகர்விற்கு ஒரு படி மேல் உயர்த்தி சென்றுள்ளது. நன்றி ஹரிதாஸ், உங்களோட விரிவான தகவல்களுக்கு.